வந்தே மாதரம் திமுகவின் வரலாற்றை பார்த்தால் மயக்கம்தான் வருகிறது. 1977 எம்ஜிஆர் முதல்வராகி 6 மாதம் ஆகியிருந்தது. திமுக தலைவர் கருணாநிதி பட்டென்று ஒரு கடிதம் முரசொலியில் எழுதினார். உடன்பிறப்பே பார்த்தீரா, நடிகர் ஆட்சி, நாடெல்லாம் ஊழல், நாடெல்லாம் ஊழல், நாடெல்லாம் ஊழல் என்று. அடுத்த நாள் எம்ஜிஆர் அமைச்சரவையில் இருந்த நாஞ்சில் மனோகரன் தென்னகம் பத்திரிகையில் ஏய் கருணாநிதி என்று தொடங்கி புரட்சித் தலைவர் ஆட்சியில் ஊழல், ஆட்சியிலா ஊழல் என்று கேள்வி கணைகளை வீசி அரசியலின் அசிங்கமே, தமிழகத்தின் களங்கமே என்று பதில் கொடுத்தார். அடுத்த நாள் முரசொலியில் நல்லா தகித்தது. உடன்பிறப்பே பார்த்தாயா, நடிகர் கட்சி நாளேட்டை படித்தாயா, மந்திரக்கோள் எழுதியதை படித்தாயா, பார்த்தாயா, யார் இந்த மந்திரிக்கோள்? நாஞ்சில் மனோகரன். இருக்க இடமில்லாமல் படுக்க பாய் இல்லாமல் சத்தியவாணி முத்துவின் வீட்டில் தாழ்வாரத்தில் இருந்து கொண்டு மிஞ்சியதை வாங்கி உண்டு கழித்த மந்திரக்கோள் என்று தொடங்கி நேற்று அப்படி இருந்த மந்திரக்கோளுக்கு இன்று அண்ணா நகரில் 10 லட்சம் ரூபாய்க்கு பங்களா எப்படி வந்தது என்று கேட்டு போட்டு தாக்கியிருந்தார். மீண்டும் அடுத்த நாள் தென்னகம் பத்திரிகையில் கருணாநிதி என்று தொடங்கி அண்ணா நகர் வீடு 10 லட்சமா, விற்பதற்கு நான் தயார், வாங்குவதற்கு நீ தயாரா என்று கேட்டு எழுதி கருணாநிதி சொல்வதை அபாண்டம் அண்டப்புழு என வடிகட்டின பொய் என எழுதியிருந்தார். அடுத்த நாள் முரசொலியில் உடன்பிறப்பை பார்த்தாயா, நடிகர் ஆட்சியின் மந்திரக்கோள் என்ன எழுதியிருக்கிறது என்று வீட்டை அங்கு தயாரா என்று கேட்கும் போதே உதிரம் கொதிக்கவில்லையா, உதிரம் கொதிக்கவில்லையா, தோள்கள் துடிக்கவில்லையா, அனுப்பு பணத்தை வாங்க வீட்டை என்று எழுதி முடித்தார். அடுத்த நாளிலிருந்து தொண்டன் பணம் அனுப்பி கொண்டே இருந்தான். அனுப்பும் பணம் வந்தபடியே இருந்தது. தினசரி ஒவ்வொருவரும் எவ்வளவு தொகை கொடுத்தார்கள் என்றும் கடிதம் எழுதினார். தங்கள் பெயரை தலைவர் குறிப்பிடுகிறார் என்றால் தொண்டன் அதே மகிழ்ச்சிக்கு எல்லை ஏது. தொடர்ந்து அனுப்பினான். 13 லட்சம் வரை பணம் சேர்ந்தது. ஆனால் அதன் பின்னர் வீடு வாங்குவது குறித்து பூச்சி பேச்சில்லை. சிறிது காலத்தில் அரசியல் காட்சிகள் மாறுகின்றன. எம்ஜிஆரிடமிருந்து நாஞ்சில் மனோகரன் திமுக பக்கம் திரும்பி வந்தார். அதே அண்ணா நகரில் ஒரு கூட்டம் கருணாநிதியும் நாஞ்சில் மனோகரன் ஒரே மேடையில் இருந்தார்கள். மைக்கை பிடித்த கருணாநிதி நாஞ்சில் மனோகரனை வானலாக புகழ்ந்தார். நாஞ்சிலாரை போல் உண்டா என்றார். கீழே அமர்ந்திருந்து தொடர வழக்கம் போல் கைத்தட்டி கொண்டு இருந்தான். உடன்பிறப்புகள் அசருவதே இல்லை. தட்டினார்கள், தட்டி கொண்டே பரம்பரையாய் கொத்துக்கண்டியாய் விருந்து கொண்டிருக்கிறார்கள். அது ஆக மொத்தத்தில் கழகங்கள் இரண்டும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் என்பதை நண்பர்கள் தேசபக்தர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜெயஹிந்த்.